Hi friends, welcome to day 8 of Excel. Day 8 of Excelல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஜ் calculation எப்படி Excel யூஸ் பண்ணி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம்பிள் நான் ஒரு ரேண்டமான ஏஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 50-60 இயர்ஸ் அகேடா எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரேண்டம் டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 67. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் டில் டுடே வரைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபார்முலாக்கு எப்பயுமே நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு, ஸோ அதுக்கான ஃபார்முலா டேட்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எக்ஸல்ல இருக்கு. ஸோ கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டேஸ், மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் பிட்வீன் 2 days. எந்த 2 daysக்கு நடுவில் நம்ம கொடுக்குறோமோ ஸோ அந்த டேஸ், மந்த்ஸ், இயர்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஹிண்ட் நம்ம ஸ்டார்ட் டேட் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் எண்ட் டேட். ஸோ எண்ட் டேட் நான் வந்து டுடேன்னு வச்சுக்கிறேன். ஸோ எண்ட் டேட் இஸ் டுடே. அண்ட் கம்பேரிசன் யூனிட் வந்துட்டு இயர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் யூனிட் இஸ் இயர்ஸ். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள நான் ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இயர்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ சேம் லைக் தட் மந்த்ஸுக்கு டேட்டட் இஃப் போய்க்கிறேன் அண்ட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட் கமா டுடே கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அண்ட் ரிட்டர்ன் வந்துட்டு எனக்கு மந்த். ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள மந்த்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 702ன்னு காட்டுது இல்லைங்களா. இது வந்து என்னன்னா 567ல இருந்து டில் டேட் வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்குங்கிறது. பட் எனக்கு என்ன வேணும்னா இயர்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கணுங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த சேஞ்சஸ் என்னன்னா ymனு கொடுக்க போறோம். ஸோ ymனு கொடுத்தோம் அப்படின்னா டிவைட் பை த இயர் அண்ட் த ரிமைனிங் மந்த்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ என்டர் கொடுக்கலாம். ஸோ 58 இயர்ஸ் அண்ட் 6 months. ஸோ சேம் லைக் தட் நான் வந்துட்டு டேட்டட் இஃப். ஸோ எப்பயும் போல ஸ்டார்ட் டேட் கமா டுடே அண்ட் கம்பேரிசன் யூனிட் இப்போ நான் டேஸ் கொடுக்குறேன் டபுள் கோட்ஸ்குள்ள. ஸோ டேஸ் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 21,395 டேஸ்ன்னு காமிக்குது. ஸோ இப்போ எனக்கு மந்த்ஸ் டிவைட் ஆகி ரிமைனிங் இருக்கிற டேஸ் தான் வேணும். ஸோ இதில் நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். அது என்ன சேஞ்சஸ்னா, ஸோ மந்த்ஸ் டிவைட் ஆகி எனக்கு வந்து ரிமைனிங் டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால எம்டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணோம் அப்படின்னா 58 இயர்ஸ் 6 months அண்ட் 26 டேஸ்ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த மூவிலலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. லைக் உன்னை எப்போ பார்த்தேன் தெரியுமா, இவ்வளோ நாள் இவ்வளோ டேஸ், அந்த மாதிரி ஹீரோயின். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்க ஆளை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ டுடேன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சாம்பிளா லைக் இன்னொரு டேட் எடுத்துக்கலாம். ஸோ 23 அண்ட் 1 month ahead அண்ட் 1 year ahead எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே 2 years ahead எடுத்துக்கலாம். 1 month later அண்ட் 2 years லேட்டரா கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டேட்டட் இஃப் அண்ட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் வந்து நமக்கு இயர்ஸ்லேயே வேணும். ஸோ வந்துட்டு கம்பேரிசன் யூனிட் இஸ் இயர். ஸோ 2 years கிடைச்சிருச்சு. 2 years அண்ட் எவ்வளோ மந்த்ஸ்ன்னு பார்க்கறதுக்காக ஈக்குவல் டு டேட்டட் இஃப். ஸோ ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா. ஸோ கம்பேரிசன் யூனிட் எனக்கு இயர்ஸ் டிவைட் ஆகி ரிமைனிங் மந்த்ஸ் வேணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் 2 years அண்ட் 1 month. ஸோ டேஸ் காமிக்குதான்னு பார்க்கலாம். So dated if start date comma end date comma. So months divide I date. So MD and close bracket.
ஸோ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணது சேம் டேட்ஸ். ஸோ 2 years ahead and 1 day. ஸோ இந்த மாதிரி நீங்களும் டேட்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களோட ஏஜையுமே கால்குலேட் பண்ணி பாருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.